தற்போது பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். காத்திருப்பீங்க. நாங்க என்ன சொல்றதுன்னு பதில் சொல்றது நாங்க ரெடி பண்ணணும். இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா இந்த வழக்கமா இந்த 7 நாள்ல டெய்லி ½ அன் ஹவர் 1 ஹவர் லேட் ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் முன்னாடி நாங்கள் ரெடி ஆயிட்டோம். ஏன்னா எங்ககிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் இன்னைக்கு அவங்க எங்களுக்கு இந்த பதிலை தவிர வேற எந்த பதிலும் சொல்வதற்கான இடமே எங்ககிட்ட இல்லை. கரெக்ட். உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கொண்டாடி கூட இருப்போம், வேற ஒருத்தர் கூட இருப்போம்னு சொன்னா சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? இதெல்லாம் நான் இல்ல அவங்களுக்கு யார் கேள்விக்கான பதில் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கான பதில். எந்த கேள்விக்கோ ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டு தொழிலாளர் ஒரு தொழில்துறைக்கு ஒரு தொழிலாளர்கள் இது 40 வருஷம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் போட்டுட்டு நான் உங்க கூட ஒர்க் பண்ணிப்பேன், நீங்க இல்லாம ஒர்க் பண்ணிப்பீங்கன்னா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சொன்ன கோரிக்கை என்னென்னலாம் குற்றச்சாட்டு இருக்கு இதை சொல்லுங்க. இதெல்லாம் உட்காந்து பேசி இந்த குற்றச்சாட்டை இல்லாம நம்ம பண்ணலாம். என்னன்னா ஏதோ அங்க ஒண்ணு நடந்தது இங்க ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேர்ல எங்கேயோ சில தவறு நடக்கும். தமிழ்நாடே வேணான்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? இது போல 23,000 தொழிலாளர்கள் இருக்கிற இடத்துல சில தவறுகள் நடக்கலாம். அந்த தவறுகள் காரணம் அவங்களா இருக்கலாம், இல்லை நாங்களா இருக்கலாம். இதெல்லாம் அந்த சிச்சுவேஷன் தான் தீர்மானிக்கும். போற போக்கில் குற்றம் சாட்டுறது சரியா இருக்காது. நாங்க சொன்னோம், எந்த விதமான தவறுகளையும் நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் ஏதாவது சுட்டி காட்டுங்க, தவறை சுட்டி காட்டுறோம், இல்லை தவறை திருத்துறோம். தவறுன்னு நீங்கள் எது தவறுன்னு சொல்லணும் இல்லையா? தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையா ஏற்கனவே போன நிர்வாகம் பேசி முடிச்சு கையெழுத்திடப்பட்ட சம்பளத்தை குறைச்சு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ ஏற்கனவே போன நிர்வாகம் தானு சார் கையெழுத்து போட்டு இவ்வளவு கொடுக்கலான்னு, இப்போ அவங்க அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குறைக்கணும்னா அது எப்படி சரியாகுமா? அது சரியில்லை. அதுதான் மெயின் பிரச்சனை. இது தவிர சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைலாம் அங்கே பேசுறோங்கிறோம், அதெல்லாம் பேசி சரி பண்ணலாங்கிறோம். நாங்க ஆரம்பிச்சோங்கிறத நீங்க தயவு செய்து ரிவர்ஸ் பண்ணணும். நாங்க ஆரம்பிக்கல. தயாரிப்பாளர் சங்கம் பெப்சியுடன் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் ஸ்ட்ரைக் அரெஸ்ட் பண்றது? நாங்க இப்ப வேலை செய்யல. வேலை செய்யாத போது ஸ்ட்ரைக்னீங்கன்னா நீங்க தான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. வேலை செய்ய மாட்டேன்னு அப்புறம் நாங்க என்ன பண்ணி வேலை செய்ய மாட்டேன்னு சொன்ன பிறகு வேலை செய்ய சொல்றீங்களா? என்ன செய்ய சொல்றீங்க? நாங்க அரசாங்கத்துக்கிட்ட போவோம். இப்ப ஏன்னா இன்னைக்கு தான் இப்ப இதுக்கான முடிவை இன்னைக்கு தான் எடுத்திருக்காங்க. இப்போ இது அவங்ககிட்டயே ஏன்னா வழக்கமா இது 40 வருஷத்துல நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ எங்க துறையிலே இருக்கிற இப்போ சம்பந்தப்பட்டவங்க இரு தரப்பாரையும் ரீச் பண்ணக்கூடிய சமாதான விரும்பிகளை வச்சு ஒரு குழு வச்சு பேசலாம். இல்லை நானே கூட பேச தயாராக இருக்கேன். இல்லை அவர் கூட நான் நேராக வர சொன்னால் நானே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போய் பேச கூட நான் தயார். எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. தயாரிப்பாளர் நல்லா இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் என்ன வேணும்னு அவங்க கேட்கணும். எங்களால் என்ன பண்ண முடியும்னு நான் சொல்றேன். சார் பிரகாஷ் ராஜ் சாருக்கு நிறைய தெரியாது சார். அவர் நடிகர். பொது விதி புத்தகம் இருக்கா இல்லையான்னு அங்கே அவர் 5 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் 14 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ரொடியூசர் கிடையாது. ஏன்னா நான் டைரக்டர். டைரக்ஷனை பற்றி தான் எனக்கு அதிகமாக தெரியும். அதனால் அவருக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா கூட பேசிக்காக நடிகர். அதனால் பொது விதி புத்தகம் இருக்கா இல்லையான்னு அவர் அங்கே இருக்க பக்கத்தில் நிர்வாகி கேட்க சொல்லுங்கள். அவங்களே கையெழுத்து போட்டு ஒரு 11 புத்தகம் கொடுத்துருக்காங்க 2008 வரைக்கும். அது இருக்கா இல்லையான்னு அவங்க கேட்க சொல்லுங்கள். இது மாதிரி எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டு இப்போ வந்திருக்கவங்க என்னென்னா எல்லாரும் நல்லவங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரகாஷ் ராஜ் ஒரு 2 லட்சம் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாரு, இறந்துட்டா பணம் கொடுத்தாரு. இது மாதிரி மனிதாபமாலாம் இருக்கு. எல்லாமே உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கிறதா இருக்கு. நிர்வாகங்களுக்கு வரும்போது, சங்கங்களுக்கு வரும்போது உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் முடிவுகள் எடுக்க முடியக்கூடாது. அது கடந்த கால வரலாற்றை பார்த்து அதனுடைய ஏற்ற இறக்கம் பார்த்து எது சரியா இருக்குன்னு பேசி தான் தனிச்சதே சரின்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க போகும்போது எமோஷனலா பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா படப்பிடிப்புகளும் இங்க சென்னையில் ரத்த ஆயிட்டு இருக்கும்போது விஷால் மட்டும் சிதம்பரம்ல படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்குதா தகவல் வெளியாகி பாதியும் வெளியாட்களை வச்சும் படப்பிடிப்பு நடந்துதா சார்? இப்போ இல்ல பெப்சியோட ஒர்க் பண்ணார் நேற்று வரைக்கும். ஃபெஸ்டிவல் ஒர்க் பண்ணார். நாங்கள் நேற்று வரைக்கும் அவங்க சொன்னோம், சார் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டோன்னு சொல்லதை திரும்ப பெறுங்க அப்படின்னு நேற்று வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தோம்.
நேற்று வரைக்கும் ஒர்க் பண்ண ஷார்ட்ஸ்லாம் இருக்கலாம். இன்றைக்கி எங்கள் தொழிலாளர்கள் யாரும் அவரோட ஒர்க் பண்ணல. வேணா வந்து அதை நேற்று எடுத்ததாக இருக்கலாம், முந்தா நேற்று எடுக்கலாம். அது வந்து நாங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் சார் ஷூட்டிங்லேருந்து கடைசியாக இருக்கிற வந்து திருநெல்வேலி நடக்கிற ஷூட்டிங் வரைக்கும் 37 படங்கள் வந்து அவங்க நிறுத்தியிருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் எல்லாமே நாங்கள் பார்க்குறோன்னு இருக்காங்க. அதனால் வந்து படப்பிடிப்பு தான் நின்று இருக்க தவிர எந்த ஷூட்டிங் நடக்கல. இதில் வந்து எனக்கு பெரிய பெருமைலாம் இல்லை. ஏன்னா ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி அழுகுறார் அவர். சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி தான் கடைசி நாள், இது மாதிரி நீங்கள் இருந்து பண்ணலாமான்னு. நான் சொன்னேன், நான் என்னப்பா பண்ணுறது, உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கேளு, அவங்க ஒர்க் பண்ண சொன்னால் ஒர்க் பண்ணு. இது நான் நிறுத்தலை முதல்ல. இது வந்து நானும் தொழிலாளர் சம்மேளனமும் நிறுத்தலை. ஏன்னா இதனால் பாதிக்கப்படுறது தொழிலாளர் மட்டும் இல்லை, இன்றைக்கி படம் எடுக்கிற அனைத்து தயாரிப்பாளரும் பாதிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற கண்டிஷன்லாம் நாங்கள் ஒத்துட்டு படம் எடுக்கிறோம் சார், இன்றைக்கி வந்து வாங்கங்கிறாங்க. இதுபோல் தான் கடந்த காலங்களில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் லேட் பண்ணும்போது தொழிலாளர் சம்மேளனம் அதை நிறுத்தி அவங்க கேட்குற தொகையை கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது மாதிரி வந்து இந்த நேரத்தில் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வாங்குறது கூட தப்பாயிடும். அதெல்லாம் சரி வராது. ஒரு 2 தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுதான் வாங்கணும்னு நான் நினைக்கிறோம். இது இல்லாமல் வந்து இதை சுமூகமாக கொண்டு செல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் போகிற போக்கில் வந்து சில வந்து கருத்துக்களை சொல்கிறது, தூங்கும்போது சம்பளம் கேட்குறாங்க, உட்காரும்போது சம்பளம் கேட்குறாங்க, வேலை இல்லாமல் இது சம்பளம் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நல்லா நினைக்கிறவங்கள வந்து அவமானப்படுத்தியோ இல்லை கோவப்படுத்தியோ அந்த வேலையை சுமூகமாக நடைபெறாம போடும். அவங்க தான் வந்து இந்த ஜேர்னிக்கு இவ்வளோ பேட்டா, இங்கேருந்து வந்து தஞ்சாவூர் போனால் இவ்வளோ பேட்டா, இங்கேருந்து டெல்லிக்கு போனால் இவ்வளோ பேட்டா, இங்கேருந்து காஷ்மீர் போனால் அது இவ்வளோ பேட்டான்னு அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ரயிலுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ரெயினில் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. வேணால் தூங்க வேணான்னு சொல்லலாம். எப்போ நாங்கள்லாம் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பேட்டா கொடுத்துருக்கோம், நீங்கள் தூங்காதீங்கன்னு சொல்லுங்கள், தூங்க வேணான்னு தொழிலாளர் சொல்லுவோம். இதெல்லாம்